இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்து சனி பகவான் இருந்து 3வது பார்வையை பார்வை செய்யறதுனால தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள முழு மூச்சா இருப்பீங்க. இதுவரையிலும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இனியாவது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சுபிட்சம் காணுமா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும். அவங்க ஒரு பயணத்தை நோக்கி போவாங்க. ஃபுட்டு சம்பந்தமான தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு கொரியர் சம்பந்தமான விஷயங்கள். ஏன்னா 3ஆம் அதிபதியே சந்திரன் உச்சமாகிறதுனால ஏதாவது ஒரு அன்றாட பிரயாணம் சார்ந்த ஒரு ஏதாவது பார்ட் டைமா ஜாப்போ அல்லது அன்றாட உணவு சம்பந்தப்பட்ட ஜாப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் தாராளமா ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் அவங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து அவங்க கண்டிப்பா மீண்டு வருவாங்க. ஆனா ஒரு விஷயம், 2ல குரு இருக்கிறதுனால நீங்க கொடுத்த கடன் தொட்ட வசூலாகும். யார்கிட்ட நீங்க கொடுத்துருந்தீங்களோ அந்த கடன் எல்லாம் வசூலாகும். அதுக்கு சிறந்த நேரம் எது அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி போறாரு. ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அவங்களோட தொழில முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க. அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா அவங்க முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி அடையுங்க. அவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பெரிய பொருளாதாரத்தில் போடுறேன், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் நிச்சயம் உண்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்குங்க. மேடம், ரிஷபத்தை பத்தி உங்களுடைய கருத்து? 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கப்பட்ட ராசிங்க. உங்கள் ஃபேமிலியை தாண்டி உங்களுக்கு எந்த எண்ணங்களுமே இருக்காது. அதனால் இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து 3வது பார்வையை பார்வை செய்யறதுனால தொழில் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள முழு மூச்சா இருப்பீங்க. உங்கள் முயற்சிக்கேற்ற வெற்றி கொஞ்சம் தாமதமானாலும் கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் உங்கள் முயற்சி மட்டும் கைவிடாதீங்க. அதே மாதிரி ராகு கேதுவோடைய தாக்கங்கள் கொஞ்சம் இருந்தாலும் கூட உங்களுடைய தாத்தா பாட்டி வகையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தையும் அம்மா அப்பா வகையிலையும் ஆரோக்கியத்தையும் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கணும். அதே மாதிரி பெரியவங்க இருக்காங்கன்னா ஆயுள் ஹோமம் வைக்கிறது இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பு. ஏன்னா என்ன காரணம்னா, ஒரு ப்ராப்ளம் இருக்கும்போது அதை நம்ம நிவர்த்தி பண்ணிக்கணும். அதனால் ஆயுள் ஹோமம் உங்களுடைய தாத்தா பாட்டி அம்மா அப்பா இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க. சரி, ஜாதகம் இல்லை அப்படின்னா வளர்பிறை திங்கள் வியாழன்ல அவங்க வைக்கிறது நல்லது ஆயுள் ஹோமம். அதே மாதிரி உங்களுடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட எந்த ஒரு கருத்துக்களும் 3வது நபர் முன்னாடி பேசக்கூடாது. தொழில் விஷயமாகட்டும், பண விஷயமாகட்டும், சம்பாதிக்கிறேன் இவ்வளோ எனக்கு வருமானம் வருது சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சி குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி அந்த உறவுக்குள்ள பார்த்தாலுமே 3rd நம்பர்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அதுவே இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். நன்றி. கனகாம்பாள் மேடம், ரிஷபத்துக்கு உங்களுடைய கணிப்பு? குடும்பத்திற்காக தன்னை அர்ப்பணித்து மாடாக உழைக்கும் ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு 2026 எப்படி இருக்கும்? இதுவரையிலும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டோம். இனியாவது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு சுபிட்சம் காணுமா அப்படின்னு ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கண்டிப்பா இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு ஆண்டா இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய நீண்ட கால கனவு திட்டம் இந்த வருஷம் நிறைவேற போகுது. அது காதல் கல்யாணமாக இருக்கலாம், கனவு வீடாக இருக்கலாம், அல்லது நீங்க வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பாக இருக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மிக சிறப்பாக அமையும். அதே சமயத்துல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது அல்லது கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய தாய் தந்தையருடைய உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நீங்க மருத்துவ செலவுகள் வைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேடம். மணிமேகலை மேடம், ரிஷபத்துக்கு உங்களுடைய கணிப்பு? 2026 ரிஷபராசி நேயர்களுக்கு உண்டான வருட பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி மேலேயே ராசி போகுது அப்படிங்கும்போது அவங்க ஒரு பயணத்தை நோக்கி போவாங்க. ஃபுட்டு சம்மந்தமான தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, ஒரு கொரியர் சம்மந்தமான விஷயங்கள். ஏன்னா 3ஆம் அதிபதியே சந்திரன் உச்சமாகிறதுனால ஏதாவது ஒரு அன்றாட பிரயாணம் சார்ந்த ஒரு ஏதாவது பார்ட் டைமா ஜாப்போ அல்லது அன்றாட உணவு சம்மந்தப்பட்ட ஜாப்லாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற எண்ணங்கள்லாம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. லோக்கல்லே குறுகிய வட்டத்துக்குள்ளே ஓடுறதுக்குலாம் உண்டான ரைட்ஸ் இருக்குது. ஆனால் கூட்டமாக சேர்ந்து, ஏன்னா ஆல்ரெடி 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு இப்போ குரு 2க்கு வந்தாருன்னா கூட்டு மரணங்கள் அதிகமாக போன தடவை மிதுனத்தில் இருக்கும்போது நடந்தது. இப்போ ரிஷபராசிக்கு 8ல் வேற 7 கிரகத்தினுடைய தாக்கம் இருக்கிறதுனால, ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தூர தேச பிரயாணங்களோ, ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வெளியில் போகிறதோ, வெளியில் கூட்டாக சேர்ந்து ஒரு இடத்துக்கு சுற்றி பார்க்க போகிறதோ இதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது 10 பேர் இருந்தாலும் நம்ம நேர காலம் அவங்களையும் சேர்த்து தாக்கும். அதனால் வெளியில் சுற்றாதீங்க. லோக்கல்லையே உங்களுக்கு நிற்க நேரம் இல்லாமல் சுற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரத்தோடு சேர்ந்து சுற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். படிக்கிற குழந்தைங்க, ஹாஸ்டலில் இருக்கிற குழந்தைங்க நான் வீட்டுக்கு வருவேன் அடம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு.
வீட்டில் இருக்கிற குழந்தை நான் ஹாஸ்டலுக்கு போகிறேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்புண்டு. அப்படி மாற்றங்கள் இருந்தால் தாராளமாக மாற்றுங்க. ஏன்னா 5, 8 காம்பினேஷன் ஆகுது. அதனால அது படிப்புக்கு நல்லதே. நன்றி மேடம். டிஜே சுந்தரபாண்டி சார், உங்களுடைய கணிப்பில் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கு இந்த ஆண்டு? 2026 வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூன் மாதம் வரையும் அவங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து அவங்க கண்டிப்பாக மீண்டு வருவாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்லேயும் சரி அல்லது ஒரு அலுவலகத்தில் ஒரு கம்பெனியில் ரிஷபராசிக்காரங்க இருக்காங்கன்னா அந்த சார்ந்த நபர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு. ஏன்னா இவங்க எப்போவுமே தனக்காக எதையுமே செய்ய மாட்டாங்க. தன்னுடைய கூட இருக்கவங்களுக்கு தன்னுடைய கம்பெனிக்காக ரொம்ப, அதாவது அக்கா சொன்ன மாதிரி மாடாக உழைப்பாங்க. நேரங்காலம்லாம் பார்க்க மாட்டாங்க. 24 ஹவர்ஸும் அவங்கள வேலை பார்க்க சொன்னால் நான் கட்டாயமாக வேலை பார்க்கேன், நான் உங்களுக்காண்டி தான் வேலை பார்க்கேன், நான் தாராளமாக பார்க்கேன் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவம் தான் கொண்டவங்க. ஆனால் 13 வருஷமாக 15 வருஷமாக வேலை பார்த்த இடத்த விட்டு நிற்க வேண்டிய சூழ்நிலை கடந்த ஒரு 1.5 வருஷத்தில் நடந்தது. என்ன பிரச்சனையே தெரியாமல் அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ இந்த வேலையில் உள்ள பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் நம்மளுடைய ரிஷபராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு விளைகிறோம். 2வது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்துக்கு மேலே நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் உறுதியாக ஒரு மகிழ்ச்சி உண்டு. அதே போல் இந்த மன அழுத்தம் இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையாக நம்முடைய ரிஷபராசிக்காரங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சுக்கிறீங்க. எதை செஞ்சாலும் இப்போ செய்வோமா வேண்டாமாங்கிற குழப்பத்தில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் எதிர்பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இந்த குழப்பத்துக்கு ஒரு விடிவு காலம் கட்டாயமாக ஜூன் மாதத்துக்கு மேலே உண்டு. ஜூன் மாதம் வரையும் எதையும் கொஞ்சம் நிதானமாக செய்யுங்க. ஜூனுக்கு மேலே நீங்கள் எதை நினைச்சாலும் அதை வெற்றி பெறுவீர்கள் என்பதை உறுதியாக சொல்லலாம். ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புத்தாண்டு வந்து அவங்களுக்கு வேலை ரீதியான வருமானம் நல்லா இருக்கும். வேலைப்பளு ஆரம்ப காலகட்டம், அதாவது முதல் ஜனவரியிலிருந்து கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் வேலை ரீதியான பளு வந்து அதிகமாக இருக்கும். வேலை சுமை ரொம்ப அதிகமாக இருக்கும். ப்ரெஷர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு டென்ஷன், அழுத்தங்கிறது அதிகமாக இருக்கும். பட் அதனுடைய பலன்கள் எல்லாமே எப்போ கிடைக்கும் அப்படின்னா, மே மாதத்துக்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்களில் முழுமையாக கிடைக்கும். வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. மன ரீதியான ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க. அதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோகா, தியானம் இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கொஞ்சம் மெடிடேஷன் ரிலேட்டடாக அவங்க மூவ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து பாசிட்டிவான விஷயங்களை வந்து அவங்களுக்கு செயல்படுத்தும். 1. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் அடிக்கடி பழுது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ரிஷபராசி அதிபதியே சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்து இந்த வருடப்பிறப்பில் வந்து இருக்கிற அமைப்பில், கிரக அமைப்பில் இருக்கிறனால எதை எடுத்தாலும் அவங்களுக்கு நமக்கு தான் வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அவங்களுக்கு உருவாக்கி கொடுக்குமே தவிர, அவங்களுக்கு பிற்பகுதி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே அது வந்து பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஷேர் மார்க்கெட்டு, அதே மாதிரி 2ஆம் நம்பர் பிஸ்னஸ் இதிலெல்லாம் வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா, மறைமுகமான வருமானத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு லாஸை சந்திக்கக்கூடிய காலம் முற்பகுதி, ஆரம்ப காலகட்டம் ஜனவரி டு மே. மே மாதத்துக்கு பிறகு அது வந்து எதிர்பாராத ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த கிரகமைப்பு இருக்குது. ஸோ வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி இருக்குது 2026. குரு நாகராஜ் சார், ரிஷபத்துக்கு நான் எப்படி இருக்கு? 2026 ரிஷபராசி பலன். அதாவது உங்கள் ராசியில் சந்திரன் போய்கிட்டு இருக்கிறாரு. பொதுவாக இந்த சந்திராஷ்டமம் தான் நம்மளுக்கு தீங்கு தரும்னு நான் சொல்லுவாங்க. ஆனால் சந்திராஷ்டமத்தை விடையும் தீங்கு தரக்கூடியது ஒன்று எதுனா ஜென்மத்தில் சந்திரன் போகிறது தான். ஸோ இந்த ரிஷபராசி இருக்கிற இந்த வருடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம், 2ல் குரு இருக்கிறதுனால நீங்கள் கொடுத்த கடன் தொட்ட வசூலாகும். யார்கிட்ட நீங்கள் கொடுத்துருந்தீங்களோ அந்த கடன்லாம் வசூலாகும். அதுக்கு சிறந்த நேரம் எது அப்படின்னா 11ஆம் இடத்துல சனி போகிறாரு. ஏற்கனவே மேசத்துக்கு 11 ராகு போனதுனால ராகு காலம் நல்லது செய்யும் சொன்ன மாதிரி இந்த சனி 11 இருந்தால் யமகண்ட காலம் நல்லது செய்யும். ஸோ கொடுத்த கடனை வசூல் பண்ண போகணுன்னா நீங்கள் யமகண்டத்தில் போங்க, அவன் பதிலடிச்சு கொடுத்துருவான். இது 1. அடுத்து 4ல் கேது நிற்கிறாரு. அசையும் அசையா சொத்துக்களில் மாற்றம் ஏற்படும். மாற்றங்கிறது உங்கள் கையை விட்டு போகக்கூடிய சூழல் தான் உண்டு. அப்புறம் அம்மா வழியில் வரக்கூடிய சொத்துக்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். அம்மாவுக்கு உடல்நல சார்ந்த பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கும் இந்த ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்புறம் 8ல் பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், சுக்கிரன், புதன் 4 கோள்கள் போயிருக்கு. அதை அப்படி உறவு முறையாக கன்வெர்ட் பண்ணுங்கள். அப்பா, மனைவி, சகோதரன்,
பெண்ணாக இருந்தால் மனைவி, அப்புறம் மாமன், அத்தை, இந்த வகையில் அந்த புதனை வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் அவங்களுக்கு இந்த வருடத்தில் பகையாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்ட கொஞ்சம் இறங்கி நடந்து போய்க்கோங்க. ஒன்று. ஸோ ஏற்கனவே நான் 11 இப்போ 10 வந்து ராகு நிற்கிறாரு. திரைத்துறையை சார்ந்த அனைத்து ரிஷபராசி நண்பர்களுக்கும் இந்த காலம் நல்ல காலம். ஏன்னா ராகு 10 இருக்கிறனால அதுதான் திரைத்துறை சார்ந்த கிரகம். ஸோ அவங்களுக்கு இந்த காலம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வாய்ப்புகள், விட்ட வாய்ப்புகள் ரொம்ப கிடைக்கும். நல்லா இருப்பீங்க. மகிழ்ச்சி. நன்றி நன்றி. அடுத்து ஜெயஸ்ரீ மேடம், ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு? ரிஷபராசி நேயர்கள் அப்படின்னாவே பெண்களுக்கு அங்கே வலிமை அதிகம்னு சொல்லுவேன். பெண்களை வெளிக்கொண்டு வந்து அவர்களையும் ஒரு தனித்துவமாக காட்டக்கூடியதே ரிஷபம் தான். அப்போ இந்த ரிஷப ராசிக்கு ஆண்களை விட பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து இருக்கு. அது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வருஷமும் முயற்சி பண்ணுவீங்க வெளியில் வரணும், தனித்துவமாக தெரியணும் அப்படின்னு. அப்போ இந்த வருஷம் வந்து குருவுக்கு நீங்கள் 11ஆம் இடமா வருவீங்க. அப்போ இந்த 11ங்கிறதே வந்து ஒரு நல்ல ஒரு லாபஸ்தானம். அப்போ அனைத்து கோள்களும் வந்து உங்களுக்கு 8ல் இருந்தாலும் 8ங்கிறது ஒரு அதிர்ஷ்டம், அது இஷ்டமாக வருது. அப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும். சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு சொத்து பிரிக்கப்படாமல் இருக்குது. எப்பவும் பிரச்சனையில் ஒரு 3 வருஷமாக ஓடிட்டுருக்கும். அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. நீங்கள் ஏதாவது தொழில் செய்யணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் போடாமல் செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல காலம். இந்த வருஷத்தை 3 மாதமாக பிரிச்சுக்கோங்க. அதில் வந்து 2வது 3 மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய வளர்ச்சியும், 4வது 3 மாதங்கிறது உங்களுடைய நல்ல ஒரு வளர்ச்சியும் கொடுக்கும். இடைப்பட்ட அந்த முதல் 3 மாதமும் 3வது 3 மாதமும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த வருடத்தை நீங்கள் அற்புதமாக பயன்படுத்திக்கலாம்.